தஞ்சை திமுக ஆர்ப்பாட்டத்தில் இரட்டை அர்த்தத்தில் பேசிய புகாரில் கைது செய்யப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் விடுவிப்பு. சுமார் 8 மணி நேரத்திற்கு பிறகு செங்கிப்பட்டியில் விடுதலை. பரபரப்பான அரசியல் சூழலில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தாக்கல் செய்யவுள்ள முதல் பட்ஜெட் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தாவேக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை குறித்து பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு ஆண்டிற்கு 8000 ரூபாய் வழங்குவது, மாணவர்களுக்கு பிணையின்றி 20 லட்சம் ரூபாய் வரை கல்விக் கடன் வழங்குவது உள்ளிட்ட அறிவிப்புகளும் வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக 112 கோடியே 85 லட்சம் ரூபாய் செலவில் 4 முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் விஜய் திறந்து வைத்தார். தொடர்ந்து 710 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணிகள், குடிநீர் திட்டப் பணிகள், பாதாள சாக்கடை பணிகள் உட்பட 4 திட்டப் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். இதேபோல் 113 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள 26 மருத்துவ கட்டடங்களை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். கடந்த ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறையில் நடந்த ஊழல்கள் மற்றும் கோவில் சொத்துக்கள் அபகரிப்பு குறித்து விசாரிக்க தனி குழுக்கள் அமைக்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரமேஷ், கோவில்களில் தரிசனத்திற்கு லஞ்சம் வாங்குபவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அலுவல் சாரா உறுப்பினர்கள் குழு நியமிக்கப்பட்டுள்ளதா? இது தொடர்பாக தமிழ்நாடு தலைமை செயலாளர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் அரசு பேருந்துகள் இயக்கம் இல்லாத வழித்தடங்கள் குறித்த விவரங்களை அனுப்ப வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் 20,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் சில கிராமங்களில் இன்னும் பேருந்து வசதி இல்லை என்பது தெரியவந்துள்ளது. இதுவரை பேருந்து செல்லாத மற்றும் இயக்கப்பட்ட பின்னர் கைவிடப்பட்ட வழித்தடங்களில் மீண்டும் பேருந்து சேவையை தொடங்க அரசு முடிவு செய்துள்ளது. அதிமுக தலைமைக்கு எதிராக தக்க காலத்தில் தகுந்த முடிவு எடுக்கப்படும் என்று முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதிமுகவில் தலைமை பொறுப்பில் உள்ள EPS-ஐ மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு கட்சிக்குள் புதிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பைக் டாக்ஸிக்கு அனுமதி கொடுக்கலாமா வேண்டாமா என்று விரைவில் கொள்கை முடிவு எடுக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசு முடிவெடுக்கும் வரை பைக் டாக்ஸி சேவைக்கு அனுமதி அளிக்க முடியாது என்றும் நீதிமன்றம் கண்டிப்பாக தெரிவித்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்வதாக மிரட்டி தொழிலதிபரிடம் 40 லட்சம் பறித்த புகாரில் காவல் ஆய்வாளர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைது செய்யப்போவதாக மிரட்டி சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் அகில்குமாரிடம் காவல் ஆய்வாளர் புகாரி 40 லட்சம் ரூபாய் பணம் பறித்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் புகாரி உட்பட 2 போலீசார் கைது செய்துள்ளனர். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் கனமழையால் 12 அடி கிணறு இடிந்த நிலையில் அதன் அருகில் இருந்த குளியல் அறையும் இடிந்து கிணற்றுக்குள் விழுந்தது. ஷமீர் என்பவரின் வீட்டின் பின்புறம் 12 அடி கிணறு ஒன்று இருந்துள்ளது. இந்த கிணறு கனமழையால் இடிந்து விழுந்து நீரில் மூழ்கிய நிலையில் கிணற்றின் அருகில் இருந்த குளியல் அறையும் கிணற்றுக்குள் இடிந்து விழுந்தது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு பக்தர்கள் தங்களது தலையில் தேங்காயை உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நள்ளிரவில் நடக்கும் இந்த திருவிழாவில் முதல் நிகழ்வாக அம்மன் கரகம் ஜோடிக்கப்பட்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்னர் பாரம்பரிய வழக்கப்படி ஏராளமான பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்குள் தடையை மீறி கேரளா பெண் பக்தர் நடனமாடி ரீல்ஸ் எடுத்து வெளியிட்டிருப்பது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் கோவிலுக்குள் கேமரா, செல்போன் உள்ளிட்ட கேஜெட்டுகள் எடுத்து செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவிலுக்குள் கேரளாவை சேர்ந்த பெண் பக்தர் ஒருவர் நடனமாடி ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார்.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே 10க்கும் மேற்பட்ட இடங்களில் காவிரி கூட்டு குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாகியதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த குடிநீர் குழாய் வழித்தடத்தில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் குழாய் உடைப்புகள் ஏற்பட்டு நாள்தோறும் பல லட்சம் லிட்டர் குடிநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடி குளம் போல் தேங்கியுள்ளது. கர்நாடக கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்த நிலையில் 8000 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 18,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே ஆழியார் அணையில் நீர்மட்டம் குறைந்ததால் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டிய கல்பாலம் கம்பீரமாக வெளியே தெரிந்து காட்சியளிக்கிறது. 120 அடி கொள்ளளவு கொண்ட ஆழியார் அணையின் நீர்மட்டம் இன்றைய நிலவரப்படி 56.50 அடியாக உள்ளதால் இந்த கல்பாலம் மற்றும் கல் சாலை வெளியே தெரிந்துள்ளது. இதனை வால்பாறை சாலையில் இருந்து கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் அதனை வீடியோவாக செல்போன்களில் பதிவு செய்து வெளியிட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஊருக்குள் நுழைய முயன்ற காட்டு யானைகளை தெர்மல் ட்ரோன் கேமரா உதவியுடன் வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். இரவிலும் யானைகள் நடமாட்டத்தை துல்லியமாக கண்டறியும் தெர்மல் ட்ரோன் கேமரா மூலம் யானை கூட்டத்தை கண்டறிந்த வனத்துறையினர் அவற்றை வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவிலில் பிரபல நடிகை சாய் பல்லவி சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக சம்பந்த விநாயகரை வணங்கிய அவர் உண்ணாமலையம்மன் உடனாகிய அண்ணாமலையாரை வழிபட்டு வைகுந்த வாயில் அருகே நின்று மலையை நோக்கி தீபமலையை தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து சாய் பல்லவிக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. திமுகவினர் சமூக ஒழுங்கை சீர்குலைத்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தால் சட்டம் தன் கடமையை செய்யும் என அமைச்சர் ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். மக்களுக்கு இடையூறாக சாலை மறியல் செய்ய வேண்டாம் என கூறிய இருசக்கர வாகன ஓட்டியை திமுகவினர் சரமாரியாக தாக்கும் காட்சி அதிர்ச்சி அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். சமூக ஒழுங்கை சீர்குலைத்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தால் சட்டம் தன் கடமையை செய்யும் எனவும் அமைச்சர் ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு பல மணி நேரம் கழித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவாலயம் வந்தார். அதுவரை செய்தியாளர்கள் சூழ்ந்தபோது பேச மறுத்துவிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி ஒரு நடிகையை விமர்சித்தால் கைது செய்வார்களா எனவும் மக்கள் பிரச்சனையை கவனிப்பதில் தவிக அரசிற்கு நேரமில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேடையில் பேசும்போது சற்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது இயல்புதான் என்றும் அவர் கூறினார். திமுக தொண்டர்கள் மீது லத்தி சார்ஜ் நடத்தும் அளவிற்கு நாங்கள் என்ன தீவிரவாதிகளா என மேயர் பிரியா கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீதான கைது நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் உதயநிதிக்கு நாவடக்கம் தேவை என்பதை பல ஆண்டுகளாக கூறி வருகிறோம் என்றும் சுட்டிக்காட்டினார். ஆளும் கட்சி எதிர்க்கட்சியினர் மீது அடக்குமுறை செய்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உதயநிதி கைது நடவடிக்கை ஏற்கத்தக்கது அல்ல என்றும் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் சர்ச்சை பேச்சை வீத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார். வைகை ஆற்றை சுத்தம் செய்தபோது இதைவிட மோசமான மாசு இருக்க முடியுமா என்று தோன்றியதாகவும் பிறகு உதயநிதி ஸ்டாலினின் பேச்சை கேட்டேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திமுக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் பேச்சு அருவருப்பானது மற்றும் வெட்கக்கேடானது என பாஜக நிர்வாகி நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். இதை முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேடிக்கை பார்ப்பது வெட்கக்கேடானது எனவும் மார்க்கண்டேயனை கைது செய்ததை விட உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து சிறையில் அடைப்பது விஜய்க்கு பெருமை சேர்க்கும் எனவும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பெண் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு வெளியிட்ட கண்டன பதிவில் தனது தவறை ஒப்புக்கொண்டு உதயநிதி மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். எவ்வளவு மாற்று கருத்து இருந்தாலும் அரசியலில் பேச்சு நாகரிகம் தேவை எனவும் திமுகவிடம் உயர்தரத்தை எதிர்பார்ப்பது வீண் எனவும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் MP ஜோதிமணி ஆண்களின் அரசியலுக்கு பெண்களே இலக்குகளாக இருப்பது வேதனை அளிப்பதாக வருத்தம் தெரிவித்துள்ளார்.
எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைதுக்கு திமுக எம்பி கனிமொழி வெளியிட்ட கண்டன பதிவில் எதிர்க்கட்சியாக இருக்கும் திமுகவை எதிர்கொள்ள துணிச்சலின்றி இப்படியான அடக்குமுறைகளில் தாவேக அரசு ஈடுபடுவது சட்டத்திற்கு புறம்பானது என தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளை முடக்கும் இந்த செயல் கண்டிக்கத்தக்கது எனவும் கருத்துக்கு கருத்தால் பதிலளிப்பதே ஜனநாயகத்தின் மாண்பு எனவும் தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஆட்டோ கட்டணத்தை 50 ரூபாயாக உயர்த்த கோரிக்கை, பைக் டாக்ஸிகளுக்கு தடை என அடுத்தடுத்த நடவடிக்கைகளால் மக்களுக்கு சுமை ஏறப்போகிறதா என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 50 ரூபாய்க்கு குறையாமல் எங்கும் வர மறுக்க கூறும் ஆட்டோக்காரர்கள் அரசு குறைந்தபட்ச கட்டணத்தை 50 ரூபாயாக உயர்த்தினால் 100 ரூபாய் வரை கேட்பார்கள் என்று பயணிகள் கவலை தெரிவித்தனர். உலகளவில் ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்து டெலிகிராம் செயலி சில மணி நேரம் நீக்கம் செய்யப்பட்டது. பிரபல குறுஞ்செய்தி செயலியான டெலிகிராம் உலகளவில் பல கோடி மக்களால் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நிலையில் இந்த செயலி ஆப்பிள் நிறுவனத்தின் ஆப் ஸ்டோரிலிருந்து காலையில் திடீரென நீக்கப்பட்டது. இந்த அதிரடி நடவடிக்கை உலகளாவிய தொழில்நுட்ப உலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சில மணி நேரத்திற்கு பின்னர் டெலிகிராம் செயலி மீண்டும் ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் சேர்க்கப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து தேனியில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தின் போது திமுக எம்எல்ஏ ஓ பன்னீர்செல்வம் கைது செய்யப்பட்டார். உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற போராட்டத்தில் திமுகவினர் சாலையில் உருண்டு புரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து 150க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியிலும் உதயநிதி ஸ்டாலினின் கைதை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டி.ஆர். பாலு, ஆர். ராசா, தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்டோர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மாநிலங்களவையில் திமுக எம்பி சிவா கண்டனம் எழுப்பினார். திமுக எம்பிக்கள் அமளியால் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. முதலமைச்சர் விஜய் குறித்து பேசிய விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் தாவேகாவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தாவேக இளைஞரணி சார்பில் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது அவரது உருவ பொம்மையை எரிக்க முயன்றதால் போலீசார் அவர்களை கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராமகிருஷ்ணபுரம் பகுதியில் திரண்ட தாவேகாவினர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து சேலம் கோட்டை மைதானத்திலும் தாவேக எம்எல்ஏக்கள் தலைமையில் நடந்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து 300க்கும் மேற்பட்ட தாவேகாவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டபோது திடீர் சாலை மறியல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் தாவேகாவினர் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தாவேகாவினர் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே சுமார் 7 மணி நேரம் நீடித்த மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகத்திற்கு சென்றபோது வெளியே பூட்டு போட்டு இருந்ததால் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள முக்கிய அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜ சாகர் அணைகளுக்கு வரும் தண்ணீரின் அளவு வேகமாக உயர்ந்து வருகிறது. இதையடுத்து கடந்த சனிக்கிழமை கபினி அணையிலிருந்து 25,000 கன அடி உபரி நீர் காவிரி ஆற்றில் வெளியேற்றப்பட்டது. இவ்வாறு திறந்துவிடப்பட்ட உபரி நீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. தொடர்ந்து கபினி அணையிலிருந்து 25,000 கன அடி தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் நீர்வரத்து அதிகரிக்கப்பட்டது. அதன்படி பிலிகுண்டுலுவுக்கு வரும் காவிரி நீரின் அளவு வினாடிக்கு 8,000 கன அடியாக உயர்த்தப்பட்டது. தொடர்ந்து காவிரி ஆற்றின் நீர்வரத்து அடுத்த சில நாட்களில் மேலும் படிப்படியாக அதிகரிக்கும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே மண்டலவாடி பகுதியில் அமைந்துள்ள சிவன் மற்றும் முருகன் ஆலயத்தில் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உள்ள தெப்ப குளத்தில் தேர் ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது தேரின் கோபுரம் அங்கிருந்த மரக்கிளையில் சிக்கிக் கொண்ட நிலையில் தேரின் கூம்பு உடைந்து விழுந்துள்ளது. அப்போது அருகில் இருந்த பக்தர்கள் குளத்தில் குதித்த நிலையில் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் பருவமழை நீடித்துள்ளது. இதனையொட்டி அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், திருச்சி, கரூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்தின் பியூக்கட் தீவிலிருந்து டெல்லி நோக்கி வந்த ஏர் இந்தியா விமானம் நடுவானில் வானிலை மாறியதால் குலுங்கியது. விமானம் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக பறந்ததால் பயணிகள் தங்கள் இருக்கைகளை விட்டு கீழே விழுந்தனர். இதில் 12 பேருக்கு காயம் ஏற்பட்டது. டெல்லி விமான நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விமானம் அவசரமாக தரையிறங்க அனுமதி அளிக்கப்பட்டது. விமானத்தில் இருந்த 136 பயணிகளும் பத்திரமாக இறக்கிவிடப்பட்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ரஜோரி, பகல்காம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது மிக கனமழை பெய்து வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதோடு பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பூஞ்ச் மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் பொதுமக்களுடன் கால்நடைகளும் சிக்கி தவித்தனர். அங்கு சென்ற பேரிடர் மீட்பு படையினர் வெள்ளத்தில் நடுவே பத்திரமாக மீட்டனர். கர்நாடக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு அரசு முழு பலம் பெற்றுள்ள போதும் பதவி கிடைக்காத அதிருப்தியில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சிலர் ராஜினாமா செய்து வருவதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து கட்சி எம்எல்ஏக்களை சந்தித்து பேசிய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், நீங்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்தால் அது சில நிமிடங்களிலேயே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். நடிகர் சல்மான் கான் உடல் மெலிந்து மிகவும் தளர்ந்து போயிருப்பதாக ரசிகர்கள் கவலையடைந்து வரும் நிலையில் தாம் 16 கிலோ எடை குறைந்து இருப்பதாக மேடை நிகழ்ச்சியில் சல்மான் கான் அறிவித்துள்ளார். அவரது தம்பி சோஹல் கான் பங்கேற்ற நிகழ்ச்சியில் மேடையில் தோன்றிய சல்மான் கான் அவரது உடல்நலம் பற்றிய கேள்விக்கு பதிலளிக்கையில் தமது உடல் எடையை குறைத்திருப்பதாக கூறினார். கிளாஸ்கோ 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய குத்துச்சண்டை அணியினரை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பாராட்டினார். இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணியின் புதிய ஃபீல்டிங் பயிற்சியாளராக அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த சுபதீப் கோஷை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் நியமித்துள்ளது. வருகிற 15ஆம் தேதி தொடங்க உள்ள இலங்கை அணிக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் மூலம் சுபதீப் கோஷ் இந்திய அணியுடன் தனது புதிய பயணத்தை தொடங்க உள்ளார். ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் இந்தியா உள்ளிட்ட 60 நாடுகளுக்கு கூடுதலாக 10 முதல் 12.5% வரை வரி விதிக்கப் போவதாக அதிபர் டிரம்ப் நிர்வாகம் அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவின் ஜனநாயக கட்சி ஆளும் 25 மாநிலங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இதனால் மேலும் ஒரு சட்ட ரீதியான யுத்தம் நடத்த வெள்ளை மாளிகை தயாராகி வருகிறது. கிளாஸ்கோ 2026 காமன்வெல்த் போட்டிகளில் சாதனை படைத்த இந்திய ஜூடோ வீரர்கள் டெல்லி திரும்பிய நிலையில் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் ரசிகர்கள் மற்றும் நண்பர்கள் ஆடிப்பாடி உற்சாக வரவேற்பு அளித்தனர். நடிகர் அஜித்குமாரின் 64வது படத்திற்கு டேர் டெவில் என தலைப்பு வைக்கப்பட்டுள்ள நிலையில் இப்படத்தை அவரது மனைவி ஷாலினி அஜித்குமார் தயாரிக்க உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. குட் பேட் அக்லி படத்தை தொடர்ந்து நடிகர் அஜித்குமாரின் 64வது படத்தை இயக்குநர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குகிறார். இப்படத்திற்கு இசையமைப்பாளராக அனிருத் ரவிச்சந்திரன் பணியாற்றுகிறார். அஜித்குமாரின் ரேசிங் வாழ்க்கையை மையப்படுத்தி எடுக்கப்பட்டுள்ள கிளாடியேட்டர்ஸ் திரைப்படத்தின் புதிய போஸ்டர் வெளியாகியுள்ளது. கோவை ராமநாதபுரம் அருகே குழந்தையை சாக்குப்பையில் கடத்த வந்த வடமாநில நபரை பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சுங்கம் பகுதியில் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த வடமாநில நபர் ஒருவர் குழந்தையை அழைத்து சாக்குப்பையில் போட்டு கடத்த முற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது குழந்தைகளின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த பொதுமக்கள் வடமாநில நபரை சுற்றி வளைத்து பிடித்து தர்ம அடி கொடுத்துள்ளனர்.